1008 108 இதை பற்றி நிறையா பேர் ஏற்கனவே பேசியிருப்பாங்க. ஆனால் இதோட உண்மையான ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு யோகியோ ஒரு தவமுனியோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை ஜபிக்கும் போதோ சரி 108 தடவை சொல்லணும், இல்லை 1008 தடவை சொல்லணும் அப்படிம்பாங்க. இது ஏன் 108 தடவை சொல்லணும், இது ஏன் 1008 தடவை சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் விளக்க போகிறேன். முதல்ல இந்த விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, காகப்புசண்டர் பெருநூல் காவியம் 1000 அங்கேருந்து தான் நான் விளக்க போகிறேன். முதல்ல ஒரு சூரிய குடும்பம் சேர்ந்தது ஒரு சிற்றண்டம். இந்த சிற்றண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவக்கோள்கள் கொண்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 108 சிற்றண்டம் கொண்டது ஒரு பேரண்டம். இந்த ஒரு பேரண்டம் அப்படிங்கிறது 108 சிற்றண்டம், அதாவது 108 சூரிய குடும்பம் சேர்ந்தது ஒரு பேரண்டம். அடுத்து 1008 பேரண்டம் கொண்டது ஒரு புவனம். இங்கே இருக்க சக்தி நிலைக்கு தான் உதாரணத்துக்கு புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க. புவனங்கள் ஆளும் புவனேஸ்வரி அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திக்கு பேர் புவனம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலைக்கு பேர் புவனம். இதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாகரம். இந்த சாகரம் பார்த்தீங்கன்னா 224 புவனம் கொண்டது ஒரு சாகரம். அடுத்து 7 சாகரம் கொண்டது ஒரு பதம். 834 பதம் கொண்டது ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சங்கிற வார்த்தையும் புவனங்கிற வார்த்தையும் நம்ம அடிக்கடி நிறையா சாமி படங்கள்ல கேட்டிருப்போம். ஸோ 834 பதம் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம். அதில் 1008 பிரபஞ்சம் சேர்ந்தது ஒரு பால்வெளி. இந்த பால்வெளி தான் ஆரம்ப நிலை. இங்கே இருந்து தான் எல்லா விஷயமும் எல்லா உயிர் சக்தியும் தோன்றிய இடம். அங்கே இருந்து ஒவ்வொரு சக்தி நிலையில் இருந்து தான் இந்த 108 தடவை நம்ம சொல்லணும் அப்படிம்பாங்க, ஜபிக்கணும் அப்படிம்பாங்க. அது என்ன 108 அப்படின்னா, ஒவ்வொரு காய் நம்ம நவுத்தும் போதும் ஒவ்வொரு ருத்ராட்சையை நம்ம நவுத்தும் போதும் இந்த 108 சிற்றாண்டத்தை நினச்சிக்கணும். அதாவது ஒவ்வொரு ருத்ராட்சைக்கும் ஒவ்வொரு சிற்றண்டத்தை நம்ம நினைக்கணும். அவங்க யோக நிலையில் இதைத்தான் அவங்க நினைச்சாங்க. இதை மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி வெறும் பக்தி மார்க்கத்தில் இருந்தால் மட்டும் வேலை பார்க்காது. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் கடமைக்கு சொல்லக்கூடாது. ஒன்று வடக்கு பார்த்து உட்காரணும், இல்லை கிழக்க பார்த்து உட்காரணும். அப்படி சொல்லக்கூடிய நம்ம மந்திரம் பார்த்திங்கன்னா பொறுமையாக நிறுத்தி சொல்லணும். கடன்னு ஓடக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஓம்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஓம்ங்கிற முடிகிற அளவு அடி வயிற்றுல போய் முடியும். ஸோ உதடு அப்படியே தான் இருக்கணும். இந்த ஓம்ங்கிற சப்தம் மட்டும்தான் உள்ளே போகணும், அடி வயிற்று வரைக்கும் போயிட்டு வரணும். இப்படி நம்ம இந்த சவுண்டையும் நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு நம்மளோட எண்ணத்தையும் இந்த சிற்றண்டத்து மேலேயும் நம்ம வைக்கணும். இது மாதிரி 108 தடவை செய்ய சொல்லியிருக்காங்க. இதுதான் 108. அதே 1008. இந்த 1008 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புவனம், அதாவது பேரண்டம். 1008 பேரண்டத்தை நம்ம நினச்சிக்கணும், நம்ம எண்ணத்தால் கொண்டு போகணும். இது மாதிரி 1008 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு உருவ விஷயமோ இல்லை எந்த ஒரு பணியோ இருக்கக்கூடாது. நம்ம எண்ணத்தை அது மேலே வைக்கணும். நம்ம எண்ணத்தை இந்த புவனத்து மேலே வைக்கணும். நம்ம எண்ணத்தை இந்த சிற்றண்டத்து மேலே வச்சு தான் இதெல்லாம் ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சாதான் அதுக்குண்டான பலன் கிட்டும். அதனால் 108க்கும் 1008க்கும் வித்தியாசம் இதுதான். இந்த 1008 பேரண்டம் சேர்ந்த ஒரு புவனம். இந்த புவனாசக்தி அப்படிம்பாங்க. இந்த சக்தி நிலையில தான் ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்தாங்க. இந்த 1008 108 விஷயம் இதுதாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம ஜபிக்கும் போது கொண்டு போகிற விஷயம். இப்படி ஜபிச்சு இப்படி தியானம் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சக்தி நிலையை அடைய முடியும், ஒரு சித்த நிலையை அடைய முடியும், ஒரு சித்தி நிலையை அடைய முடியும். நன்றி.